நாளை ஜனவரி 1 தூங்கி எழுந்ததும் இந்த பொருட்களில் கண் விழிச்சிங்க அப்படின்னா தினம் தினம் நல்ல செய்தி வரும். ஆண்டு முழுவதும் பணம் சேரும். நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமாக செல்வமும் பணமும் உங்களுக்கு குவியும். அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். ஆங்கில வருட பிறப்பு அப்படிங்கிறது ஒரு புது வருடத்தோட தொடக்க நாளை குறிக்கிறது. இந்த ஆங்கில வருட பிறப்பு ஜனவரி 1ஆம் தேதி நம்ம கண் விழிக்கக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல சகுனமாக சொல்லப்படுகிறது. நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கு காரணமான மங்களகரமான பொருட்களை இதில் சொல்லியிருக்கோம். இது எல்லா மதத்தினருக்கும் பொதுவான ஒரு பதிவு. நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி, இதில் சொல்லப்பட்டுள்ள பொருட்களில் கண் விழிச்சிங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு செல்வ செழிப்பு, ஆரோக்கியம் அனைத்தும் மிகவும் அதிகமாக பெருகக்கூடிய ஒரு இதாக இருக்கும். இது 100% உண்மை. போன வருடத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தில் தடைகள் இருந்தாலும் சரி, அந்த தடைகளை எல்லாம் அகற்றி நமக்கு பணத்தில், செல்வத்தில், ஆரோக்கியத்தில் அனைத்துலேயுமே நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது இந்த பொருட்கள். அதனால் நம்ம தூங்கி எழுந்ததும் இந்த கண் விழிக்கக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விசேஷ நாளாக இருந்தாலும் நம்ம அதை மங்களகரமாக கொண்டாடுவது தான் நம்மளுடைய மரபு. இப்போ தமிழ் வருட பிறப்பு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு தட்டில் பழங்கள், நகை, பணம், காசு இதெல்லாம் வச்சு பழங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து விசுக்கணி காணுதல் அப்படிங்கிறது நம்மளுடைய பழக்கம். அதுபோல் இந்த ஆங்கில வருட பிறப்பு அப்படிங்கிறதும் நம்ம மங்களகரமாக தொடங்கணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் தகர்த்து மகாலட்சுமியை வசியம் செய்ய முடியும். வசியம் அப்படின்னா ஒரு சிலர் ஏதோ தவறான வார்த்தையாக நினச்சிக்கிறாங்க. நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். வசியம் அப்படிங்கிறது நம்மளிடம் தக்க வைத்து கொள்வது. மகாலட்சுமியை வசியம் செய்வதற்கு இந்த மங்களகரமான பொருட்கள்லாம் அவசியம். மகாலட்சுமியை நிரந்தரமாக நம்ம வீட்டில் தங்க வைக்கிறது, அதை தான் வசியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புது வருஷத்தோட நாள் இல்லையா இது? அதனால் அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். நாம் தூங்கி எழுந்ததும் நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள் ஒரு நல்ல சகுனமாக சொல்லப்பட்டுள்ளது. அதனால தான் அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். எந்த ஒரு விசேஷ நாளாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? வீடை, பூஜை அறையெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிறது நம்மளுடைய பழக்கம். அதனால் நீங்கள் ஜனவரி 1 நாளே நீங்கள் வீடை, பூஜை அறையை, அடுப்பு மேடையை எல்லாம் சுத்தமாக வச்சுக்குங்க. கிச்சன் மேடையெல்லாம் ரொம்ப ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். அந்த சிங்க்கு எல்லாமே நீட்டாக வச்சுக்குங்க. இரவு கண் விழிச்சிட்டு நீங்கள் நைட்டு 12 மணிக்கு படுத்தாலும் சரி, காலையில் இந்த பொருட்களில் கண் விழிக்கணும். நான் படுக்கிறதே இரவு 12 மணிக்கு, அதான் வருடம் பிறந்துருச்சே, நான் அப்பயே அந்த பொருட்களில் கண் விழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இரவு பார்ப்பது, அதை நீங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கக்கூடாது. தூங்கி எழுந்ததும் கண் விழிப்பது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் தூங்கி எழுந்ததும் பார்ப்பதற்காக படுக்கை அறையிலேயே உங்களுடைய பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு டேபிள்லையோ ஒரு சேர்லையோ இந்த பொருட்களை வச்சுக்குங்க. ஒரு பித்தளை தட்டு இல்லை சில்வர் தட்டு எது வேண்டுமானாலும் எடுத்துக்குங்க. அந்த தட்டில் வியாழக்கிழமை ஜனவரி 1 பிறக்குது, நீங்கள் புதன்கிழமை நைட்டே இந்த பொருட்களை அதில் வச்சிருங்க. வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேர நாள்னு நம்ம சொல்லுவோம். முதல்ல குபேரருக்குரிய 5 ரூபாய் நாணயத்தை அந்த தட்டில் வைங்க. 5 அப்படிங்கிறது குபேரருக்குரிய எண். காலையில் தூங்கி எழுந்ததும் அந்த 5 ரூபாய் நாணயத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, எனக்கு பணவரவு இந்த வருடம் அதிகரிக்க வேண்டும், என் தொழிலில் வியாபாரத்தில் பணம் அதிக அளவு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கி, நீங்கள் வேறு மதத்தினராக இருந்தாலும் உங்களுடைய கடவுளோட நாமத்தை சொல்லி நீங்கள் வணங்குங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய பணவரவு ஏற்பட்டது போல, தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அதில் நல்ல லாபம் ஏற்பட்டது போல கற்பனை செஞ்சு இந்த பிரபஞ்சத்துக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கும் நன்றி சொல்லுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வசம்பு. இது பணத்தையும் செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் வசியம் செய்யக்கூடியது. இது ஆரோக்கியத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால தான் அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப உகந்தது. அதனால் இதை பிள்ளை வளர்ப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது ஈவினிங் தரமாட்டாங்க. இது நாளே நீங்கள் வாங்கி வச்சுக்குங்க. இதை தட்டில் எடுத்து வச்சுக்குங்க. இந்த வசம்பையும் நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, எனக்கு தொழிலில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டி அதை தொட்டு நீங்கள் உணர்ந்து, உங்களுக்கு நான் முன்ன சொன்ன மாதிரி
உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைத்தது போல் கற்பனை செஞ்சு பாருங்கள். வசம்பு மையினே தயாரிப்பாங்க. அதை நெத்தியில் வச்சுக்கிட்டு போனால் அனைத்தையும் வசியம் செய்ய முடியும் அப்படிம்பாங்க. அதனால் இந்த புது வருடத்தில் இந்த வசம்பை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும். அடுத்தது மகாலட்சுமிக்கு உகந்த மாதுளம்பழம். இந்த மாதுளம்பழத்தை வாங்கி வச்சு அதில் கண் விழிச்சு பாருங்கள். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும், முக்கியமான ஒன்று, வியாழன் அப்படின்னாவே குருவுக்கு உரிய நாள். குருவை என்ன சொல்லுவாங்க, பொன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பொன்னன் அப்படின்னா தங்கத்தை குறிக்கக்கூடியது. தங்க நகையாகவோ தங்க காயினாகவோ நீங்கள் அந்த தட்டில் வச்சுக்கலாம். உங்ககிட்ட ரொம்ப தங்கமே இல்லைனாலும் சரி, ஒரு குண்டுமணி தங்கம் இருந்தாலும் அந்த தட்டில் வச்சு அதை காலையில் எடுத்து அதை உத்து பார்த்து உங்களுக்கு நிறைய தங்கம் சேர வேண்டும் அப்படின்னு அந்த தங்கத்தை கையில் தொட்டு உணர்ந்து மனப்பூர்வமாக சொல்லுங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்ல வேண்டும். எனக்கு நிறைய தங்கம் சேர்ந்து விட்டது அப்படின்னு மனசில் நல்ல தங்கம் நிறைய உங்களுக்கு இந்த வருஷத்தில் கிடைக்க போகிற மாதிரி உணர்ந்து நன்றி சொல்லுங்க. அடுத்தது குருவுக்கு உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர். மஞ்சள் அப்படிங்கிறது ரொம்ப உகந்தது. அது விரலி மஞ்சளாக இருக்கலாம், குண்டு மஞ்சளாக இருக்கலாம், மஞ்சத்தூளாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். இந்த மஞ்சளில் நம்ம கண் விழிக்கும் போது மகாலட்சுமி கடாட்சமும் கிடைக்கும், குருவோட அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், மாசிக்காய். இதுவும் அப்படிதான். தாந்திரீக பரிகாரங்களில் பணத்தை ஈர்ப்பதற்காக, செல்வத்தை வசியம் செய்வதற்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இதை நம்ம கையில் தடவிக்கிட்டு நம்ம பணத்தை வச்சு பரிகாரம் பண்ணலாம். இதை ஏற்கனவே நான் என்னுடைய பதிவில் போட்டிருக்கேன். இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதுவும் விலை குறைவு தான், ரொம்ப ரொம்ப கம்மி. இதை வாங்கி ஒரு காய் இருந்தால் கூட போதும், அதை அந்த தட்டில் வைங்க. இதில் கண் விழிக்கும் போது நமக்கு வருமானத்தில் தடையே இருக்காது. அடுத்தது எந்த தெய்வமாக இருந்தாலும் புஷ்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலர்கள் இல்லாமல் எந்த பூஜையும் விரதமும் சிறப்பு பெறாது. அதனால் அந்த தட்டில் எந்த பூவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பூ அந்த தட்டில் வச்சிருங்க. அதில் மிக முக்கியமாக நீங்கள் வைக்க வேண்டிய பூ கிடைச்சது அப்படின்னா தாமரைப்பூ. இந்த தாமரைப்பூ அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பூ. அதனால் இதை வாங்கி ஒரு பூ வச்சிங்கன்னா கூட போதும். செந்தாமரை வாங்கி வைங்க. கிடைக்கல அப்படின்னா எந்த பூ வச்சாலும் சரி. மல்லிகைப்பூவும் அதே மாதிரி மகாலட்சுமிக்கு பிரியமான பொருள், சுக்கிரனுக்கும் மிகவும் உகந்த ஒரு பொருள். சுக்கிரன் அப்படிங்கிறவர் வாசனை பிரியர். இந்த சுக்கிரனும் மகாலட்சுமியும் அண்ணன் தங்கை மாதிரி. அதனால எந்த இடத்துலலாம் சுக்கிர பகவானோட அருள் கிடைக்குதோ அங்கெல்லாம் மகாலட்சுமியும் வாசம் செய்வாள். தூங்கி எழுந்ததும் நீங்கள் இந்த பொருட்களில் கண் விழிச்சு உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கிட்டையும் குலதெய்வத்துக்கிட்டையும் வேண்டுனீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்திலையும் 100% லாபம் வரும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.